அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கியமான புள்ளி எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து விலகி பன்னீர்செல்வம் அணிக்கு தற்பொழுது தாவியுள்ளார். தேர்தல் நடைபெற இன்னும் 9 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் இந்த அணி மாற்றம் அதிமுகவிற்கு தோல்வியை ஏற்படுத்துமா என்ற ஒரு சந்தேகமும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமை வகித்தால் நாடாளுமன்ற தேர்தல் சத்தியமாக முறையான தேர்தலில் இவர்கள் தோல்வி அடைவார்கள் என்று விலகிய முக்கிய புள்ளி கூறியுள்ளார். யார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் எதற்காக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்து விலகினார் என்பதை நாம் பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி மீது அடுக்கடுக்கான புகார்களை தெரிவித்து கர்நாடக மாநில அதிமுக செயலாளர் எஸ்.டி. குமார் அவர்கள் கட்சியில் உள்ள அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் ராஜினாமா செய்ததாக தற்பொழுது தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. கர்நாடகாவில் யாரை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபடுவது என தெரியாமல் அதிமுகவில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது என்றும், கர்நாடகாவில் அதிமுகவை ரப்பர் ஸ்டாம்ப் கட்சியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் கட்சியிலிருந்து விலகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பன்னீர்செல்வத்திற்கு என்னுடைய ஆதரவை தெரிவிப்பதாகவும், பலா சின்னத்தில் வாக்குகளை சேகரிப்பதற்காக ராமநாதபுரத்திற்கு வந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றதிலிருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயருக்கே களங்கம் விளைவித்து விட்டார் என்றும் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளையும் கொடுத்துள்ளார். மேலும் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் முதல்வராக இருந்த பொழுது புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் முழு நம்பிக்கையையும் கொடுத்திருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணத்திற்காகவும் பதவிற்காகவும் மட்டும்தான் அதிமுகவின் தலைமையில் செயல்பட்டு வருகிறார் என்றும், இத்தகைய செயல்பாடுகள் நிச்சயமாக அதிமுகவிற்கு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும் என்றும் தற்பொழுது தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தல்களிலும் வெற்றியடையவில்லை. காரணம், சரியான தலைமை இல்லை. மேலும் பணத்தை கண்டவுடன் வேட்பாளர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று கூட ஆராயாமல் தொகுதிகளை பங்கீடு செய்வது நிச்சயமாக முறைகேடான செயலாக இது மாறப்படும் என்றும் தற்பொழுது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த அனைத்திற்குமே நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்கள் தக்க பதிலீடுகளை கொடுப்பார் என்றும், நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. நிச்சயமாக தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 9 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கான தீர்ப்பு மட்டும் சாதகமாக வந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்துவிடும் என்றும் தற்பொழுது கூறியுள்ளார். இதனால் அதிமுகவில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கர்நாடகாவின் முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடிய எஸ்.டி. குமார் அவர்கள் திடீரென்று அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்று பகிரங்கமாக கூறிவிட்டு பன்னீர்செல்வம் அவர்களது அணியில் இணைந்தது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை அதிமுகவின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும் என்றும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கூறுங்கள்.